ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் புதினா கொத்தமல்லி சேர்த்து ஒரு புதுமையான முறையில் ஒரு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி சாப்பிட்டிங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்டீங்கன்னு தெரியாமலே சாப்பிடுவீங்க. பிள்ளைங்களும் எல்லாம் வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாருமே விரும்பி கேட்பாங்க. அந்த சட்னி எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. இது சாதாரண தேங்காய் சட்னி இல்லாமல் வித்தியாசமான ருசியில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இட்லி தோசையில் ஊற வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போது காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகா போடுறேன். உங்கள் காரத்துக்கு எப்படியோ அது மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு பொட்டுக்கடலை ஒரு சின்ன கப்பில் பொட்டுக்கடலை போட்டுருக்கேன். அரை மூடி தேங்காய், அது ஒரு துண்டு இஞ்சி. இதெல்லாம் பார்த்தோன்னா யூஸ்ஃபுல் தேங்காய் சட்னின்னு நினைக்காதீங்க. இனிமேல் தான் எப்படின்னு செய்யணும்னு சொல்கிறேன். இப்போ அது சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ருசியை தூக்கலாக காமிக்கிறதுக்கு இப்போ நான் ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா பரவாயில்ல. முந்திரி பருப்பு போட்டால் ருசி நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்னியை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்த பிறகு சொல்கிறேன். இந்த பாருங்கள், முக்கால் பாதம் நல்லா மைய விடையில் முக்கால் பதமாக இருக்குது. தேங்காய் பொட்டுக்கள்லாம் நல்லா அரைஞ்சது. இப்போ இதில் ஒரு சின்ன கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, அதோட ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை நல்லா அலசி வச்சுருங்க. அதை போட்டுக்கோங்க. இப்போ போட்டுக்கிட்டு ஒரு ஓட்டி கொண்டு வந்துடுங்க. ரொம்ப மசிய வேண்டாம். இல்லை ஒரு ஓட்டி கொண்டு வந்து அதில் ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு இந்த சட்னிக்கு தாளிப்பு தேங்காய் எண்ணெயில் கட்டாயமாக தாளிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து நல்லா கருவேப்பிலை கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு சட்னியில் தேய்ச்சிக்கோங்க. சட்னி தேங்காய் எண்ணெயில் தாளிங்க. அப்போ தான் இந்த ருசி நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம புதினா கொத்தமல்லிலாம் சேர்த்துருக்கோம். அது நல்லா ருசியாக இருக்கும். சாதாரண புதினா கொத்தமல்லி சட்னி மாதிரியும் இருக்காது, தேங்காய் சட்னி மாதிரியும் இருக்குது. இது ஒரு நல்ல ருசியில் இருக்கும் உங்களுக்கு. இப்போ தாளிச்சிட்டு தோசையில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா, அதுவும் தோசையில் ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா எத்தனை தோசை சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. உண்மையிலே நான் ரொம்ப மிகையாக சொல்லலை. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புதினா தேங்காய் சட்னி. எப்போதும் இட்லி தோசைக்கு தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, சாம்பார் ஒன்று சாப்பிடாம இந்த தேங்காய் புதினா சட்னியை அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.